தமிழ் மீடியத்துல வந்து ஐயோ எனக்கு இங்கிலீஷ் வரலையே பாடம் படிக்க கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 months அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? இது தமிழ் மீடியத்துல படிச்சனால. சரி இவ்வளவு பேசினாங்க. நம்ம தம்பி தினேஷ் வந்து எந்த இது படிச்சிருக்காங்க? இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்காங்க. அப்புறம் பாடல்களை பத்தி இது சொன்னாங்க. அந்த காலத்துலயும் பாடல் இருக்கு, இந்த காலத்துலயும் பாடல் இருக்கு. சரி டேடி மம்மி வீட்டுல என்னெல்லாமோ பாட்டாங்க ஒய்ஜிஸ் கொலவரை அப்படின்னு. ஒய்ஜிஸ் கொலவரைக்கு எவ்வளவு லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு வரவேற்பு இருக்கு தெரியுமா அந்த பாடலுக்கு? நீங்க வரவேற்பு கொடுத்தனாலதான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. மனுஷங்க ஒரு விரும்புறது ஏத்த மாதிரிதான் அவங்க இது மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம சரி நம்ம நாகரிக காலத்துல வந்ததுதான் நம்ம இன்ஸ்டிடியூஷனல் சாங் ஒவ்வொரு புக்களுமே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல பாட வேண்டியதானே. அப்ப நம்ம சேர்மன் சாரும் அதை வந்து செலக்ட் பண்ணி இது போட்டிருக்காங்க. நம்ம காலேஜுக்கு டெய்லி வந்து நம்ம ஒவ்வொரு புக்களுமே அந்த சாங் வந்து பிள்ளைங்க கேட்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதாவது டெய்லி பிரேயர் காலில் வந்து ஒய்ஜிஸ் கொலவரை சாங் போடல இல்ல. அப்ப அதே ஒரு நல்லது இருக்காருல்ல. அதனால ஒண்ணே நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணியாச்சுன்னா பாசிட்டிவா தான் நடக்கும். நெகட்டிவ் எல்லாம் ஒமிட் பண்ணிருங்க, பாசிட்டிவா மட்டும் எடுத்துக்கோங்க. நடுவர் அவர்களே மற்றும் செந்தாமரை போல் ஒளிவீசிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்களே மற்றும் என் தீமைதான் என்று தெரியாமல் நன்மையே என சொல்லும் என் எதிரணி நண்பர்களே மற்றும் என் உரையை கேட்கும் அனைவருக்கும் எண்ணறி நண்பருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இங்கு மாறிவரும் கலாச்சாரங்களே சமுதாயத்துக்கு தீமைதான் தருகிறது என்ற தலைப்பில் உங்களிடம் பேசலாம் என நினைக்கிறேன். இல்ல எதிரணி நண்பர் சொன்னாங்க சாரி கட்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டம், பொம்பளை வந்து கட்டுறதுக்கும் போறவங்க செத்துறாங்க, அதனால வந்து கல்யாணத்துக்கு போக முடியல. சரி தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் முடிச்சாலும் இவ்வளவு பேர் வர மாட்டாங்க. சரி நம்ம பிரின்சிபல் இடத்துல கேட்போம், மேடம் சாரி கட்டுறது 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுமா ஆகாதா? இங்க எவ்வளவு மேடம் இருக்காங்க, எவ்வளவு சாரி கட்டிருக்காங்க, யாரும் சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா ஆகாது. நான் கூட 10 நிமிஷத்துக்கு மேல கட்டவே மாட்டேன். கண்டிப்பா இது வந்து கலாச்சாரம் தீர்வுதான். சாரி ஏன் அண்ணன் அழகா சொன்னாங்க சொல்ல. ஏன்னா உங்க வீட்டுல நீங்க கல்யாணம் பண்ணிட்டு உங்க ஒய்ஃப வந்து ஒரு மேரேஜ் வீட்டு கூட்டிட்டு போறீங்க, சரி வச்சுக்கிறேன். அவங்களோட நீ ஜீன்ஸும் பனியன் போட்டு அவங்கள வாங்க கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போக மாட்டேங்க. ஏன் சாரியில தான் மட்டும் சொல்லுவீங்க. சாரி கட்டிட்டு வந்தாடா அது ஒரு அழகு பொம்பளைங்களுக்கு. கலாச்சாரம்னா பொம்பளைங்கன்னா சாரி தாங்க அவங்களுக்கு அழகு. நடுவர் அவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு செய்தி வந்துச்சு, நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரையே கொலை பண்ணானா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த காலத்துல இருக்க கலாச்சார மாற்றத்துல அவருக்கு பேரண்ட்ஸ் வந்து பாக்கெட் மணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் ஸ்கூல்ல படிக்கல அப்படின்னு வந்து வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்றப்போ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பாக்கெட் மணியை கட் பண்ணிட்டாங்க. இந்த கோவம் டீச்சர் மேல. இன்னொன்னு என்ன தெரியுமா? அவன் ஒரு சினிமா படத்தை 31 தடவை பார்த்திருக்கான். அதுல வர ஃபைட்டு கொலை அது எல்லாம் பார்த்து அந்த கொலைவரியால அவன் டீச்சரே கொலை பண்ணியிருக்கானா? நீங்களே நினைங்க, எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. மாறுவரும் கலாச்சாரம் இளைய சமுதாயத்துக்கு நன்மையா தீமையான? அது சரிங்களா? அது மாதிரிதான் எப்படி நினைக்கிறாங்க. முன்னால வந்து பாய்ஸ் வந்து வெட்டி போடுவாங்க, அதனால வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்க, இப்போ அப்படி போட வேண்டியதானங்க, கலாச்சாரம் தானே, நன்மை தானே. இப்போ அப்படியே போட்டு கிடையாது. எதுக்குங்க லிவிங் டுகெதர்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஒருத்தன் வந்து அவனுக்கு ஒத்திய பிடிச்சுனா 3 மாசம் அவன் கூட இருப்பானா, அதுக்கப்புறம் வேண்டாம் விட்டுட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கலாம். பாருங்க கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரிதான் இப்போ வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவ அழகு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னா இன்னொருத்தையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். கேட்டா என்ன சொல்லுவாங்க?
எப்படியாக இருந்தாலும் பொண்ணுங்கள் மத்தியிலையும் ஆண்கள் மத்தியில கலாச்சாரம் அப்படி நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து படிக்கிறனால இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? வீட்டுல ஏதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்க பாக்கெட் மணி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதனால அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இதை வச்சுட்டு கிளப்பு போறாங்க. அதை விட என்னன்னா போதைக்கு அதிகமா அடிமையாகிறாங்க. அப்ப பாருங்க, கலாச்சாரம் மாற்றம் இளைய சமுதாயத்துக்கு நன்மையா தீமையாக நீங்களே சிந்திங்க நடுவர்களே. அதே மாதிரிதான் முற்காலத்துல இருந்து போதைனா பணம் கண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கூட அவ்வளவு இது இல்ல. ஆனா இப்போனா அந்த வெளிநாட்டு சரக்கா ரொம்ப விலை ஜாஸ்தியா அதிகமா குடிக்கிறாங்க. என்ன பையன் அவங்களுக்கு வந்து லிவர் கெட்டு போகுது. இதுக்கு யாருங்க பதில் சொல்லுவா? அதே மாதிரிதாங்க அதிகமா ஸ்மோக் பண்றாங்க. இதனால என்னங்க லாபம்? இதனால கலாச்சாரம் மாற்றுவாங்க, அவங்களுக்கு நுரையீரல் கெட்டு போகுதுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையா? அதே மாதிரிதான் முன்னெல்லாம் அம்மா அப்பானா பிள்ளைங்களுக்கு அவ்வளவு பயம் தான். சரி, வீட்டுல வந்து ஃப்ரீடம் இல்ல, பயம். ஆனா இப்ப வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அம்மா அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸா பேசுறாங்க பிள்ளைங்கிட்ட. எவ்வளவு அழகா பாசமா. சரி, நம்ம பிள்ளை வந்து தப்பு பண்ணிடக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டோம்னா பிள்ளைங்க வந்து நல்லா இருப்பாங்க. அந்த லெவல்ல வந்து பிள்ளைங்கிட்ட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா விளையாடுங்க. ஆனா பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா எப்படி இழிவா பேசுறாங்க தெரியுமா? இங்க வானா அங்கெல்லாம் போவாங்க. அம்மா அப்பாவை பார்த்து அவங்க எப்படி பாடுறாங்க தெரியுமா? எவனி என்ன பெத்தான் 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 கையில கிடைச்ச செத்தாதுதான். அதே மாதிரி இன்னொன்னு வந்து நம்ம எதுக்கட்சி நம்பர் சொன்னாங்க, அந்த மொபைல் போன் இருக்கனால ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி உடனே வேற வச்சு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஒரு உயிரை வந்து சேவ் பண்றோம் அப்படின்னு. உண்மை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா வந்து அதே மொபைல் போனை யூஸ் பண்றதுனால எவ்வளவு தீமைங்க இருக்குங்க, இது உங்களுக்கு தெரியலையாங்க? அதே மொபைல் போன்ல வந்து பேசிட்டு ரோட்டத்தில் நடந்து போறாங்க, அதே ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போறாங்க. எதுக்குங்க இந்த இது? அதே மாதிரிதான் அந்த மொபைல் போனை வந்து சட்டப்பையில வச்சு யூஸ் பண்றதுனால மாணவ புத்தகம் வந்துங்க. என்னங்க இதெல்லாம்? அதே மாதிரி அதை வந்து இப்ப கால்சட்ட வகையில வச்சு யூஸ் பண்றதுனால உயிரணு வந்து மலையற்ற தன்மை ஆகுது. அது வந்து அவ்வளவு இதாகுதுங்க. எப்படிங்க கலாச்சாரம் மட்டும் நன்மைன்னு சொல்ல முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி எல்லாத்துலயும் கலாச்சார மாற்றம் சொன்னாங்கல்ல, ஏன் அவங்க விவசாயத்துல சொல்லல? விவசாயத்துல எப்ப கலாச்சார மாற்றம் சொல்லியிருக்க வேண்டியதானே? முன்னேற்றத்தை சொல்லல. எப்படி சொல்லுவாங்க? பாவம் இல்லைங்க அவங்க பாடு. எப்படிங்க வயிறு பொழைக்கு அவங்களுக்கு கலாச்சார மாற்றம் எப்படி இருந்தா? ஆகவே என்னோட கருத்து என்னன்னா, நிச்சயமா கலாச்சார மாற்றம் வந்து இளைய சமுதாயத்துக்கு தீமைதான். எந்த பேரலையும் வந்து நன்மை இல்லை. சரியா? அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, எங்க அணி நண்பர் வந்து ரொம்ப பேண்ட் ஷர்ட் ஷூட்டர் கூட ரொம்ப அழகா இருக்காங்க. கலாச்சார மாற்றம் வந்து பேண்ட் சட்டை போட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம சேனல் சார்ட்ட சொல்லி நீங்க பெர்மிஷன் வாங்கி கொடுங்க, காலேஜ்ல பேண்ட் சட்டை கூட தீமையே கருதுவதென என்னால ஆணைத்தனமா அடிச்சு கூற முடியும். கலாச்சார மாற்றம் இளைய சமுதாயத்துக்கு தீமையை கருதுகிறது, தீமையை தருவது, தீமையை தருவது கூட என்னுடைய முடியும். எங்களுக்கோ இவ்வேற்கான மேடையிலே பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி எங்கள் கல்லூரி நிர்வாகம் கொடுத்துள்ளது. அவர்களுக்கு எனது நன்றியை இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நீதியின் தராசாய் அமர்ந்திருக்கும் எங்கள் நடுவர் அவர்களே, என்ன தலைப்புல பேச போறோனே தெரியாம சுத்தமா புறம் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க எதிரணிகள். அவங்கள பார்த்தா வருத்தப்படுவதா சிரிப்பதான எனக்கு தெரியலங்க. அடுத்ததாக என்னுடன் பயிலும் மாணவ மணிகளை உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனுக்கு 2 பார்வை இருக்குங்க. ஒரு பார்வை நல்ல பார்வை, இன்னொரு பார்வை இருக்குங்க கெட்ட பார்வை. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல போறது நல்ல பார்வை. ஒரு பாட்டு இருக்குங்க,
பறவையை கண்டான் விமானம் படைத்தான். ஆமாங்க, ரைட் சகோதரர்கள் பறவையை பார்த்தாங்க, சிறப்பாக ஒரு ஆதாய விமானத்தை அவர்கள் செய்தாங்க. நம்ம ஆளுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? ரோட்ல போகும்போதோ பஸ்ல போகும்போதோ எங்க சாரி விலகி இருக்கு, எந்த பொண்ணு இறுக்கமா ஆடை கொடுத்திருக்கா, இதான் பாக்குறாங்க. இதை மட்டும் பார்த்துட்டு கலாச்சாரம் கெட்டு போச்சுன்னா என்னங்க நியாயம்? இந்த வேலை என்ன தெரியுமா? ஒரு நடிகையின் ஆடையில் இருந்து பக்கத்து வீட்டு பெண்ணை குறை சொல்வதை தவிர வேறு வேலையே இல்லை. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஜப்பான்காரன் எதையாவது கண்டுபிடிக்கலன்னா செத்து போவான். நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? தெரியுமா, யாரையாவது குறை செல்லணும்னா அவனுக்கு தூக்கமே வராது. மேலை நாட்டு கலாச்சாரத்தில் நம்ம கெட்டு போறதா எதிரணி சொல்றாங்க. எதிரணி இருக்குது, போட்டிருக்குது, கெட்டி இருக்குது, எல்லாமே மேலை நாட்டு கலாச்சாரம். மாறிவரும் கலாச்சாரத்தினால அதிகம் நன்மை பெற்றது பெண்கள் தாங்க. நீங்களே சுத்தி முத்தி பாருங்க, நம்ம முன்னால இருக்கிறது எல்லாமே பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் இருக்கிறாங்க, நம்ம விரல்ல எண்ணி முடிச்சிடலாம். பெண்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல பெண்கள் நிலை எப்படி தெரியுமா? பெண்கள் கல்விக்கு அனுமதிக்கப்படவில்லை, கொத்தடிமை வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பெண் சிசு கொலை, ஒரு குழந்தை பெண்ணா பிறந்துச்சுன்னா முடிஞ்சுங்க, ஸ்பாட்ல ஆகும். அந்த குழந்தையை கொல்றதுக்குன்னே ஒரு ஆள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு குட்டியில கள்ளிப்பாலை ஊத்தி கொடுங்க. என்னங்க நியாயம்? பெண்ணானவள் ஒரு போதைப் பொருளாக தான் கருதப்பட்டால், ஒரு ஆணுக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போது மட்டும்தான் பெண்ணை கிட்ட போவாங்க. மற்றபடி பெண்ணானவள் அடுக்களை என்னும் ஒரே ஒரு இருட்டறையில் தான் உட்கார்ந்திருக்க வேண்டும். 4 பெரிய மனிதர்கள் பேசும் இடத்திலோ பொது இடத்திலோ பெண் வர அனுமதிக்கப்படவில்லை. குழந்தை திருமணம் சுத்தம், இது அதுக்கு மேல உடன்கட்டை ஏறுதல். கணவன் இறந்துட்டானா பொண்ணை தூக்கி போட்டு கொன்றாங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? அந்த குழந்தை. கலாச்சார மாற்றத்துல நாம முன்னேறலாம். இன்றைக்கு நமது தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி அவர்கள், விளையாட்டு வீராங்கனை பி.டி. உஷா, விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா, ஏன் நமது நடுவர் அவர்கள் கூட நமக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள். எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்குங்க. கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவர்கள் கடவுளால் தொழுது கொள்கின்ற இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். எனக்கு கூட இவங்களை பார்க்கும்போது அப்படிதாங்க தெரியுது. நன்மையை பெற்றுக்கொண்ட இவர்கள் நன்மையை மறைத்து தீமையை மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் தீண்டாமைன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இந்த பழைய காலத்துல. தீண்டாமைன்னா என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. இந்த காலத்துல புக்கில படிச்சிருப்போம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயம் என்ற செயல். இந்த கால இளையவர் சமுதாயத்துல கேட்டால் தீண்டாமை என்றால் என்னன்னு கேட்டு பாருங்க. ஒன்னாவது ஒரே வார்த்தை கேட்டாங்க, சார் தீண்டாமை இறச்சி நல்லா டேஸ்டா இருக்குமா சார்? ஏன்னா தீண்டாமை முற்றிலும் வேறொரு அர்த்தப்பட்டு விட்டதுங்க. அப்புறம் அந்த கலாச்சார மாற்றத்துல நம்ம நட்பின் நிலை என்ன தெரியுமா? ஒரு பாட்டு இருக்குங்க, எதிரணி பாட்டு மாதிரி கேவலமான பாட்டு இல்லைங்க, சூப்பர் பாட்டு. நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு, இதுதாங்க நம்ம கலாச்சார மாற்றத்துல வந்த நட்பின் நிலை. இவங்க நட்பு கொண்டாடும் போது ஜாதி கேட்பதில்லை, மதம் கேட்பதில்லை, நீ வெள்ளையனா கற்பனா கூட கேட்க மாட்டாங்க. மனசுக்கு பிடிச்சதுன்னா உடனே ஏற்றுக்குவாங்க. இதான் நம்ம கலாச்சார மாற்றம். ஆனா அந்த காலத்துல இந்த நட்பு எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு ஜாதியினர் மற்றொரு ஜாதியினரோடு
நட்பு கொண்டாட மாட்டாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுல சில குறை இருக்கதாங்க செய்யும். நம்ம இப்போ சாப்பிட்ற உணவு எடுத்துக்கொள்வோமே, அதுல வர சில கருவேப்பிலை, மாமிசம் உண்டால் மாமிசத்தினுடைய எலும்பு துண்டுகள் சாப்பிட்றதுல தூக்கி வீசிடுவோம். அது போலதாங்க இந்த கலாச்சாரத்துல ஏதாவது நமக்கு செட்டு ஆகாத ஒரு பொருளா இருந்தாலும் நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம தூக்கி வீசிட்டு நல்லது மட்டும் எடுக்கணுங்க. கெட்டது எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப கடினம். அந்த காலத்துல இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பெண்களை போட்டு முடி பயங்கரமா வளர்த்திருந்தாங்க, பூ வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி ஒரு ஆண் வளர்த்திருந்தால் அவனை பைத்தியம் தான். இது ஒரு கலாச்சாரம் மாற்றினாங்க. இன்னைக்கு பாருங்க, எதிரணியினர் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் கலாச்சாரம் மாற்றினாங்க. இன்னைக்கு பெரியவங்களால டீல் பண்ண முடியாத சில விஷயங்கள் எல்லாம் சின்ன பசங்க சிம்பிளா டீல் பண்ணிட்டு போறாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு டவுட் என்ன பண்ண தெரியுமா? பக்கத்துல இருக்க ப்ரௌசிங் சென்டர் போவான், கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவான், சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டு போவான். அவனுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே இல்லைங்க. அந்த காலத்துல 30 வயது ஆணுக்கு தெரிந்த விஷயங்கள் இங்கு 8-9 பயனுக்கு தெரியுதுன்னா அதுக்காக நம்ம மாநில கலாச்சாரம் தான். கலாச்சாரத்தை ரெண்டாவது இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு சுதந்திரத்துக்கு முன்னால கலாச்சாரத்தை பற்றி அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது. பெண்கள் நிலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பொருளாதாரம் சுத்தம், அதுக்குனால இப்படிதாங்க எல்லாமே இருந்துச்சு. ஆனா இன்றைய காலத்துல பாருங்க எல்லாமே மாறிடுச்சு. நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. பெண்கள் கல்லூரிக்கு போகிறாங்க, சிறுவர்கள் அழகா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறாங்க. இப்பதான் கலாச்சாரம் மாறினாங்க. உலக நாடுகளை கலாச்சாரத்தை பார்த்து பயப்படுத்தினா அது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனா நம்ம தான் கலாச்சாரத்தை குறை சொல்லிட்டே இருக்கோம். ஏனே தெரியல. எதிரணிகள் பேசும்போது சும்மா பெண்களின் ஆடையை தான் பேசுறாங்க, நடிகை பற்றி பேசுறாங்க, சினிமா பாட்டு தான் பேசுறாங்க. சும்மா பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா அரைச்ச மாவா அரைப்போமா, துவைச்ச துணிகளை துவைப்போமா, சும்மா பேசுறதே பேசிட்டே இருக்காங்க. யாருக்குமே பிரோஜனம் உள்ள ஒரு கருத்தை கூட அவங்க சொல்லலாம். அந்த காலத்துல பஞ்சாயத்து ஆரம்பிச்சுங்க, ஆலமரத்தை கீழே கூட்டிருப்பாங்க. அத ஊரோட பெருசுங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சொம்பு வச்சிருப்பாங்க, வாயில வெத்தலை போட்டுருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு கூட்டத்துல இருந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் கொண்டு நிப்பாட்டுவாங்க. அந்த ஆணின் பெயர் மிஸ்டர் குஞ்சுமணி, பெண்ணின் பெயர் ஏதோ ஒரு பேர் இருக்கா. கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பழிப்பு கேஸ். அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்பார், நீ கற்பழிச்சது உண்மையா? அவன் சொல்லுவான், ஆமா ஆமா கற்பழிச்சான். அவன் சொல்லி ஒத்துக்குவான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும். சரி என்ன பண்றா? இன்னும் 2000 ரூபாய் அபராதம் கட்டு, அதாவது அந்த பொண்ணை கட்டிக்காங்க. இவன் சொல்லுவான், இல்ல நான் 2000 ரூபாய் அபராதம் கட்டிட்டு போறேன். இதனால பாதிக்கப்பட போறது அந்த பொண்ணு தான். கெட்டாலும் பிரயோஜனம் இல்லை, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு திருமணம். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, செல்ஃபிஷ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல அதுக்கு ஒரு மோசமான வார்த்தை இருக்கு. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க முன்னேறினா பிடிக்காது. அடுத்தவங்க அழகான ஆடையை ஊற்றினால் அங்க தெரியுது, இங்க தெரியுது, இந்த பொண்ணு சரியில்லை, அந்த பையன் மோசமான, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதுக்கு ஒரு தமிழ் ஒரு நல்ல ஒரு இலக்கியம் இருக்குங்க. தன்பண்டு தன்பிள்ளை சோறு, வீடு இவையுண்டு தானுண்டு என்று இருக்கும், கடுகு போல் திருமுள்ள படைத்தவங்க நாலடியார் போயிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட மாட்டான், தன்னுடைய குடும்பம் மட்டும் மேல வந்தா போதும், தன்னுடைய குடும்பத்தை நல்லா செட் பண்ணிக்கலாம். அடுத்தவங்க ஏதாவது படிச்சு நாலெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு அழகா ஆடை விட்டு தன் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்ன சொல்லுவாங்க, அவன் மோசம். கலாச்சாரம் பார்த்து அவ போடுற ட்ரெஸ் பாரு, 2 வயசு குழந்தை போடுற ட்ரெஸ் அந்த பொண்ணு போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க குறை சொல்லுவாங்க. எங்களுக்கு நேரம் எதுவுமே தெரியாது. அந்த காலத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசர் ஆட்சி என்ற ஒரு முறை இருந்தது. அது என்ன பண்ணுவாங்க, அந்த அரசர் சொன்னா அதை அடுத்த செகண்ட்ல செய்யறாங்க. ஹிட்லர் ஒரு ஆள் தெரியும் உங்களுக்கு. அவரு மிகவும் கொடுந்தோல் அரசாட்சி செய்த ஒரு ஆளு. என்ன சொல்லுவாருன்னா, அவருடைய சமஸ்தானத்துல ஒரு பெரிய முப்பரிகையில வீரர்களை அணிவகுத்து நிற்க சொல்லுவாராம். யாராவது தன்னை பார்க்க வந்தா என்ன சொல்லுவாராம், இப்படி ஒரு கை தட்டுவாராம். உடனே முப்பரியில இருக்கிற ஒரு வீரன் கீழே வந்து செத்துறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரை பார்த்து மற்றவங்க பயப்படணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்றைய மாணவர்கள் கலாச்சாரத்தில் அந்த
அப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு மக்களை சொந்தமா சிந்திக்க வச்சிருக்காங்க. இது காரணம் மாறிவரும் கலாச்சாரம். இதிலிருந்து மாறிவரும் கலாச்சாரத்தின் நன்மையை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், எதிரணியும் புரிந்து கொண்டிருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நறுமணம் வீசும் தென் தமிழகத்தில் அமைந்து கல்வி ஒளி வீசும் பிஎஸ் கல்லூரியின் ஆண்டு விழா சிறக்க வாழ்த்துகிறேன். தோன்றீர் புகழோடு தோன்றுக, அத்தலில் தோன்றுதல் தோன்றாமை நன்றி என்றால் வள்ளுவன் நன்றி. வானத்தில் இருக்கும் சூரியனை போலி கூட்டத்தில் தலைவராக இருந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கும் நடுவரவர்களே, தடாகத்தில் பூத்த தாமரையை போல இந்த மேடையில் மல்லிகை போல மழை வீசிக் கொண்டிருக்கும் அன்பார்ந்த எங்களுடைய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் அவர்களே மற்றும் மதிப்பிற்குரிய விருந்தினர்களே, வானத்திலே தூவி கிடக்கும் நட்சத்திரங்களைப் போல மின்னிக் கொண்டிருக்கும் என்னுடன் பயிரும் மாணவ செல்வங்களே மற்றும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாறிவரும் கலாச்சாரம் இன்றைய சமுதாயத்திற்கு தீமையைத்தான் தருகிறது என்ற வழக்குகளையும் விவாதங்களையும் கருத்துகளையும் வைத்துக் கொண்டு என்னுடைய அணியினர் இருக்கிறார்கள். அவர்களை குறை சொல்லிக் கொண்டு இங்கே இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர். நானும் சில கருத்துக்களை உங்கள் கூறலாம் என்று நினைக்கிறேன். இன்று காலையில அந்த கேண்டீனுக்கு போனேன், பேப்பர் எடுத்து பார்த்தேன். என் மதிப்பிற்குரிய நண்பர்களே, என்னுடைய நண்பன் கூறின கலாச்சாரம், அந்த செய்தித்தாள் கூறின கலாச்சாரம் இங்கே பாருங்க. 2 குழந்தைகளின் தாய் கள்ளக்காதலுடன் ஓட்டம், காதலி இருந்த விரக்தியில் காதலன் தற்கொலை, தகப்பனை கொன்ற மகன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நான் பார்த்து நினைக்கிறேன், என்ஜினியரிங் மாணவன் பேராசிரியருடன் ஓட்டம். பாருங்கள் மாணவ செல்வங்களே, நடுவர்களே, சற்று சிந்தியுங்கள். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஆசிரியருடன் காஷ்மீர்ல இருக்கிறான். போலீஸ் விசாரணையில கேட்டதுக்கு அவனை சும்மா கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க நடுவர்களே. சரி, ஓகே, சும்மா கூட்டிட்டு போனாங்க. சும்மா தெருவில் போறவங்க கூட்டிட்டு போக வேண்டியது, என் பள்ளியில கூட படிச்சு கூட்டிட்டு போறாங்க நடுவர்களே. இது கலாச்சாரம் நடுவர்களே. கல்லூரியில் பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியை மாணவருக்கு கல்வியை தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தவிர அவரை காசு கூட்டிட்டு போக கூடாது தனியா. இது கலாச்சாரம் கிடையாது நடுவர்களே. அப்புறம் பாருங்க, கலாச்சாரம் வாழ்க்கையின் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாததுதான். ஆனால் அந்த மாற்றமே நமக்கு எவனாக்கி விட்டான்? சற்று சிந்தியுங்கள். முறுக்கிய மீசை, அகன்ற தோள்களுடன் நடந்த ஆண்கள் எங்கே? நாணம் என்பதை மறந்து அணிகலனாய் கொண்ட பெண்கள் எங்கே? இப்போது இவற்றை நாம் பழைய சினிமா படங்களிலும் பாடல்களில் தான் பார்க்க முடியும். ஒரு காலத்துல அம்மாவை வச்சு பாட்டு பாடலாம். எப்படி பார்த்தா, அம்மா என்றழைக்காத உயிரில்லை, அம்மாவை வணங்காத உயிரில்லை. இது அம்மாவை புகழ்ந்து பாடலாம். இன்னும் எப்படி தெரியுமா எனக்கு பாட்டு? டாடி மம்மி வீட்டில் இல்ல, இப்படி பாட்டு இருக்குது. இதுதான் கலாச்சாரம் நடுவர்களே. சரி, அதை விடுங்க. எதிரணி தோழர் அழகா பேசினாரு, இப்படிதான் இப்படி பேசினாரு, நல்லதான் இருக்கு. அவர் பேச பேச இந்த ஒரு கை அவர் சொல்றாரு, நல்லதை வச்சுக்கிட்டு நீ ஏன் தீரை எடுக்கிற? அப்ப நீ மதிப்புரிய நண்பர்களே, தோழரே, நீங்க லோன் போட்டிருந்தீங்க, நன்மையா? நடுவர் அவர்களே, நன்மையை பற்றி பேசின இந்த வாய், இந்த உடல் இன்று லோன்
எடுத்து வைக்கிறதா இருக்கும். என்ன பேசினார்கள்? இது போட்டது கலாச்சாரம் இல்லை என்று. இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். நான் இல்லைன்னு சொல்லல. டீசெண்டா போட்டுருக்கேன்.